அடுத்தது பவர் எலக்ட்ரானிக்ஸில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவில் பார்ட் 2 டாபிக் பார்த்திங்கன்னா பவர் செமிகண்டக்டர் டயோட்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர். ஆல்ரெடி ஒரு 5 ஃபார்முலா பார்த்துருக்கோம் பார்ட் 1ல். இப்போ அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். 6th ஃபார்முலா பார்த்திங்கன்னா பவர் டிரான்சிஸ்டரில் உள்ள ஃபார்முலா. பவர் டிரான்சிஸ்டரில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா கேட் ப்ராப்ளம்னு அதில் கேட்டிருக்காங்க. ஐசி மேக்ஸ் கலெக்டர் கரண்ட் மேக்ஸிமம் என்ன ஃபார்முலா அப்படின்னா விசிசி minus VCE saturation divided by RL. And the on state power loss formula பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் VI by 6 into T on into F இல்லைனா divided by total T. அதே இது இங்கே வந்து Vக்கு பதிலாக VCE max, Iக்கு பதிலாக இங்கே IC max divided by 6 T on இது எனர்ஜி divided by T na power, அந்த T மேலே போகுது frequency of. இதான் நமக்கு டிரான்சிஸ்டரில் ஆன் ஸ்டேட் பவர் லாஸ்க்கு ஃபார்முலா. அடுத்து சுவிட்சிங் கண்டிஷனில் வேவ் ஃபார்ம் அண்ட் அதோட ஃபார்முலா அப்படி பார்க்கலாம். இப்போ டிரான்சிஸ்டரை பொறுத்தவரை நமக்கு ஆன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட். ஸோ எப்போ ஆன் ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஓப்பனாக இருக்கும்போது ஆஃபில் இருக்கும்போது மேக்ஸிமமாக இருந்து ஃபைனலாக என்ன ஆகும் ஆன் ஸ்டேட்டில் அது 0 வேல்யூக்கு வரும். ஸோ வோல்டேஜ் வந்து ஆன் ஆனோன்னா 0, அதான் வந்து T ஆன். அது இப்படி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் ஆயிரும். ஸோ இது வோல்டேஜ் மேக்ஸிமத்திலிருந்து 0 ஓப்பனாக இருக்கும்போது மேக்ஸிமமாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆன் உடனே 0 ஆயிரும். ஸோ இதுதான் நமக்கு T ஆன். அந்த டைமில் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங். ஆனால் வோல்டேஜ் 0 ஆனதுக்கு அப்புறமும் கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி வோல்டேஜ் 0 ஆனதுக்கு அப்புறமும் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமத்தை ரீச் ஆகும். ஸோ இதுவரை உள்ள டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வோல்டேஜ் வந்து மேக்ஸிமத்துலேருந்து 0 ஆனது T ஆன், இதுவரை உள்ள டைமை வந்து T1 அப்படின்னு நம்ம எடுத்துருப்போம். அதாவது இது வந்து VCE, இது பார்த்தீங்கன்னா VCE, இது பார்த்தீங்கன்னா கரண்ட் IC. வோல்டேஜ் 0 ஆனதுக்கு அப்புறம் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் தான் மேக்ஸிமம் வேல்யூ ஆகும். இந்த டைம் தான் வந்து T1. அதே மாதிரி என்ன ஆகும் இந்த வோல்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஆஃப் ஸ்டேட்டில் என்ன ஆகும் இந்த வோல்டேஜ் 0லேருந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகி ஆஃப் ஸ்டேஜில் வோல்டேஜ் இந்த மாதிரி ஆகும். கரண்ட் என்ன ஆகும் ஆஃப் ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து 0க்கு ரிட்டர்ன் ஆகும். அதாவது இந்த வேல்யூ ஐசியில் இருந்து ஆஃப் ஸ்டேஜில் என்ன ஆகும் கரண்ட் வந்து 0க்கு ரிட்டர்ன். அதுக்கு முன்னாடியே வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கர்வ் வந்து எக்ஸாக்டாக வராமல் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இதுவரை கரண்ட் அது இப்படி வந்து கரண்ட் வந்து 0 ஆயிருக்கும். அதாவது கரண்ட் மேக்ஸிமத்திலிருந்து 0, இந்த இது வந்து T ஆஃப். அது இங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் மேக்ஸிமம் 0 ஆகிறது T ஆன், கரண்ட் மேக்ஸிமத்திலிருந்து 0 ஆகிறது T ஆஃப். பட் இங்கே அதுக்கப்புறம் அதாவது வோல்டேஜ் 0 ஆனதுக்கப்புறம் தான் கரண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆகும். அதேமாதிரி இங்கே கரண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் இருக்கும் அதில். இதை பார்த்தீங்கன்னா T2. ஸோ இந்த டைமை லேப்ஸ் பண்ணி எக்ஸாக்டாக சில கர்வ் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த T ஆன் T ஆஃப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா எழுதியிருக்கோம் E ஆன் E ஆஃப். அப்படி அந்த கர்வ்லாம் எப்படி வரும் அப்படின்னா இந்த கரண்ட் 0 வந்து எக்ஸாக்டாக வோல்டேஜ் 0 வந்து கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வோல்டேஜ் கரண்ட் மேக்ஸிமம் இங்கே இருக்கும்போது இங்கே வோல்டேஜ் இந்த இடத்துல 0 இருக்கும். அந்த கர்வு தான் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாஸ் எழுதியிருக்கோம். அதாவது E ஆன் ஸ்டேட் பவர் அண்ட் ஆஃப் ஸ்டேட் பவர். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா E ஆன் ஸ்டேட் பவர் பார்த்தீங்கன்னா VI by 6 into T on square divided by T1. ஸோ இங்கே ஒரு டைம் ஸ்கொயர் இங்கே ஒரு டைம் வருது. ஸோ இது பவர் டேம் இன்ட்டு டைம் எனர்ஜி டேமில் நமக்கு வந்து. அதே மாதிரி E ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டேஜ் பவர். ஆஃப் ஸ்டேட்டில் VI by 6 T ஆஃப் ஸ்கொயர் divided by T2.
ஸோ இந்த கர்வ் எக்ஸாக்ட் அதாவது V0 வந்து கரண்ட் மேக்ஸிமம், கரண்ட் 0 வந்து Vmax, அது ஐடியல் ஸ்டேஜ். அந்த தான் வந்து நம்ம பழைய ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். சில கேசஸில் நமக்கு இந்த டைம் இந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு ஃபார்முலா தான் இது E on equal to A/6 into T on square by T1, அதேமாதிரி T off square by T2. இங்கே T1 வந்து greater than T on, அதேமாதிரி T2 greater than T off. அடுத்த ஃபார்முலா இது பார்த்தீங்கன்னா டயோடோட ரிவர்ஸ் ரெக்கவரி கேரக்டரிஸ்டிக் வந்து நம்ம எழுதுகிற ஃபார்முலா. 8th formula, stored charge QR. இது பார்த்தீங்கன்னா டயோடுக்கு இந்த ரிலேஷன் இதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெக்கவரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து வரும். ஸோ QR equal to of IM into TRR. அதாவது Q equal to IT நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதாவது சார்ஜ் equal to current into time. அதாவது கரண்ட்டுங்கிறது dQ by dt. அதாவது கரண்ட் I equal to dQ by dt. இல்லைன்னா Q equal to IT. டிஃப்ரென்ஷியேஷன் டேர்ம் இல்லைன்னா Q equal to IT. அதுதான் I into T. ஆனால் இங்கே IRMக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா DI by dt into TRR. ஸோ இதில் இன்னொரு TRR இருக்குது. ஸோ TRR ஸ்கொயர். ஸோ இது என்ன இதில் வந்து TRRன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெக்கவரி டைம். இங்கே TRRங்கிறது வந்து ரிவர்ஸ் ரெக்கவரி டைம். அதே IRM அப்படிங்கிறது மேக்ஸிமம் ரிவர்ஸ் கரண்ட் இல்லைன்னா பீக் இன்வர்ஸ் கரண்ட். மேக்ஸிமம் ரிவர்ஸ் கரண்ட் இல்லைன்னா பீக் இன்வர்ஸ் கரண்ட். பீக் இன்வர்ஸ் TRR என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிவர்ஸ் ரெக்கவரி டைம். ரிவர்ஸ் ரெக்கவரி டைம். ஸோ இது வந்து டயோடோட ரிவர்ஸ் ரெக்கவரி கேரக்டர்ஸ் வந்து இது ஒரு ஃபார்முலா. இதுலேயும் நிறைய ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ இது DI by dt into TRR அந்த அதுதான் ஈக்குவல் டு IRM into TRR. ஸோ இங்கே TRR ஸ்கொயர். ஸோ அடுத்த ஃபார்முலா அடுத்து மாஸ்பெட் சுவிட்சிலிருந்து நம்ம மாஸ்பெட்டும் சுவிட்சை யூஸ் பண்ணுவோம் பவர் எலக்ட்ரானிக்ஸில். அதிலிருந்து உள்ள ஒரு ஃபார்முலா ட்ரைன் கரண்ட்டுக்கு ஃபார்முலா ID equal to VDS ட்ரைன் சோர்ஸ் வோல்டேஜ் டிவைடட் பை RL ப்ளஸ் RDS, அதாவது ஆன் ஸ்டேட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இது லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதிலேருந்து நமக்கு EON எப்படி ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I square R ID square RDS ஆன், அதாவது ட்ரைன் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆன் ஸ்டேஜில். ஸோ I square R நமக்கு பவர் இன்ட்டு டைம்னால தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும் TON. ஸோ இப்படி இது கண்டுபிடிச்சிட்டு திருப்பி நமக்கு PON அப்படின்னா சில நேரம் EON டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு அதாவது பவர் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு நமக்கு எனர்ஜி. ஸோ P by T இல்லைன்னா EON இன்ட்டு F. இந்த ஃபார்முலாவும் சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் டிவைசஸில் டைப்ஸ். இது வந்து 3 கேட்டகரியில் நம்ம வேரியஸ் கிளாஸிஃபிகேஷன் சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கேட்டகரியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஸ்டேட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஆன் ஸ்டேட்டா இல்லைன்னா ஆஃப் ஸ்டேட்டா எதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம 3 டைப்ஸாக இதை டிவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா செமி கண்ட்ரோல்டு, அப்புறம் அன்கண்ட்ரோல்டு டிவைஸ், அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கண்ட்ரோல்டு டிவைஸ். இப்போ ஆன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் 2 ஸ்டேட்டுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னா அதை ஃபுல்லி கண்ட்ரோல் டிவைஸ் சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஸ்டேட் அப்படின்னா செமி கண்ட்ரோல் டிவைசஸ், அதாவது ஆன் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைன்னா ஆஃப் ஸ்டேட் ஏதாவது ஒரு ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா செமி கண்ட்ரோல் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அன்கண்ட்ரோல்னா போத் ஸ்டேட், அதாவது ஆன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோடு வந்து அன்கண்ட்ரோல்டு, அதாவது நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதேமாதிரி ரிவர்ஸ் பயாஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நம்ம ஆன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அன்கண்ட்ரோல் டிவைஸ் டயோடு.
இப்போ செமி கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிஸ்டார் எஸ்சிஆர் அங்கே என்ன பண்ணுவோம், ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் நம்ம ட்ரிகர் சிக்னல் கொடுத்தா தான் ஆன் ஆகும். ஸோ ஆன் ஸ்டேட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் அது ஆன் ஆகிட்டுனா நம்மளால் அது வந்து ஆஃப் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ணணும். ஸோ அது வந்து செமி கண்ட்ரோல்டு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் ஸ்டேட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆஃப் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லி கண்ட்ரோல் டிவைசஸ். என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்ம சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் சிக்னல் அதாவது கேட் சிக்னல் இல்லைனா கண்ட்ரோல் சிக்னல். ஸோ கண்ட்ரோல் சிக்னல் கொடுக்கறது மூலமாக நம்ம ஆன் பண்ண முடியும், அதை ரிமூவ் பண்ணால் ஆஃப் பண்ண முடியும். அதை ஆன் ஆஃப் போத் ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் வந்து ஃபுல்லி கண்ட்ரோல் டிவைஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். அதாவது நம்ம பேஸ் கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆன் ஆகும், எடுத்துட்டோன்னா ஆஃப் ஆகும். ஸோ எல்லா டிரான்சிஸ்டரும் இதுக்கு எக்ஸாம்பிள். தட் இஸ் ஜிடிஓ, அதுக்கப்புறம் எல்லா டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு இது கீழே டிரான்சிஸ்டர் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரு பிஜேடி, மாஸ்பெட், ஐஜிபிடி எல்லாம் வரும். அப்புறம் கேட் டேன் ஆஃப் தைரிஸ்டர். அதில் ஜிடிஓட நமக்கு ஆன் ஸ்டேஜ் ஜென்ரலாக எஸ்சிஆர் அது தைரிஸ்டில் ஆன் ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணுவோம், ஜிடிஓவில் ஆஃப் ஸ்டேட்டும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபுல்லி கண்ட்ரோல் டிவைஸ். அடுத்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆன் ஸ்டேட்டில் கரண்ட் டைரக்ஷனை பொறுத்து, ஆன் ஸ்டேட்டில் கரண்டோட டைரக்ஷனை பொறுத்து. இப்போ யூனி டைரக்ஷனல் அண்ட் பை டைரக்ஷனல். ஃபர்ஸ்ட் ஒன், கரண்ட் ஒரே ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சுன்னா யூனி டைரக்ஷனல், போத் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா பை டைரக்ஷனல். நமக்கு பை டைரக்ஷனல் டிவைஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டயாக் அண்ட் ட்ரையாக். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைரக்ஷன்லையும் கரண்ட் ஃப்ளோ ஆகும். மீதி எல்லா இதுவுமே நமக்கு பார்த்திங்கன்னா டயோடு, எஸ்சிஆர் மற்ற அந்த டிவைசஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது வந்து யூனி டைரக்ஷன். ஸோ கரண்ட் ஃப்ளோ இன் ஒன் டைரக்ஷன் அப்படின்னா எஸ்சிஆர், டயோட் எக்ஸெட்ரா. மீதி ஆல்மோஸ்ட் எல்லா டிவைசஸும் நமக்கு யூனி டைரக்ஷன். ஃபைவ் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா டயாக் அண்ட் ட்ரையாக். அடுத்து தேர்டு டர்ன் ஆஃப். இது வந்து ஆஃப் கண்டிஷனில் வோல்டேஜை எப்படி அது வோல்டேஜை பிளாக் பண்ணுது அப்படிங்குது. ஆஃப் கண்டிஷன்னா நமக்கு ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் வோல்டேஜ் எப்படி அது பிளாக் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து யூனிபோலார் அண்ட் பைபோலார் ரெண்டு டிவைஸ். யூனிபோலார். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா பைபோலார். யூனிபோலார் எக்ஸாம்பிள் என்ன, டயோடு. அதாவது ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஃப்ளோ ஆகும், வோல்டேஜ் இது பிளாக் பண்ணாது. ஸோ ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் என்ன இருக்கும், -3 இருக்கும். அதாவது ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை ஆகிருக்கும், ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ரிவர்ஸ் வோல்டேஜை பிளாக் பண்ணும். ஸோ பட் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் வோல்டேஜை பிளாக் பண்ண முடியாது. ஸோ இது யூனிபோலார் டிவைசஸ். பைபோலார் என்னது, எஸ்சிஆர். அதாவது ரிவர்ஸ் பயாஸ் வந்து அப்படியே டயோட் மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் வோல்டேஜ்னால நமக்கு பிளாக் பண்ணிடும். ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்லையுமே கேட் வோல்டேஜ் கொடுக்கலன்னா அதாவது +V -V இதில் பிளாக் பண்ணிடும், அது நமக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல். ஆனால் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் கூட நம்ம கேட் சிக்னல் கொடுக்கல அப்படின்னா அது வந்து கண்டக்ட் ஆகுது, ஓப்பன்லேயே இருக்கும், +V வந்து அப்ளை ஆகிருக்கும். அதாவது சுவிட்சுக்கு அக்ராஸாக ப்ளஸ் வோல்டேஜ் அப்ளை. அதாவது சுவிட்சாக போட்டோம் அப்படின்னா இது ஒரு சுவிட்ச், இதுதான் தைரிஸ்டர் சுவிட்ச் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் நமக்கு வோல்டேஜ் +V இருக்கும், அது இங்கே அப்ளை ஆகிருக்கும். நம்ம கேட் சிக்னல் கொடுத்தா தான் இது க்ளோஸ் ஆகி சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். ஸோ இது ஃபார்வர்டு வோல்டேஜையும் பிளாக் பண்ணும், அதே சமயம் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் ரிவர்ஸ் பயாஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக பிளாக் பண்ணும். ஸோ போத் வோல்டேஜ் ஃபார்வர்டு வோல்டேஜையும் ரிவர்ஸ் வோல்டேஜையும் பிளாக் பண்ணும். அதான் வந்து பைபோலார் டிவைசஸ். ஸோ ஆஃப் கண்டிஷனில் என்ன வோல்டேஜ் அது வந்து பிளாக் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து யூனிபோலார் அண்ட் பைபோலார் சொல்லுவோம். இங்கே வந்து ஆன் கண்டிஷனில் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனை பொறுத்து யூனி டைரக்ஷனல் அண்ட் பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம்.